ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இவ வெறும் வானத்தை காட்டுறதானே பார்க்குறீங்க. இப்போது நம்ம ஃப்ரீயாக கிடைக்கலையே அந்த சங்கு குட்டி குட்டி சங்கோட நேம்ஸ்லாம் பார்க்கலாமா. இதுதான் இந்த வந்து சங்கோட நேம். இப்போது இந்த சங்கெல்லாம் வச்சு நம்ம என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ரிங்கு. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பி எடுத்து அதை பெண்ட் பண்ணி ஒவ்வொரு எட்ஜ்லேயும் ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்ச ஷெல்லை வச்சுட்டிங்கன்னா ரிங் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹேர் கிளிப்பு, ஹேர் பின், அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு பிடிச்ச ஷெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஷெல்லை ஒட்டிட்டு நடுவில் பேர்ல்ஸ் ஒட்டிடலாம். பாருங்கள், இது எல்லாமே ஜஸ்ட் அவுட்லைனில் வந்து நீங்கள் கோல்டன் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் ஆக்சஸரியாக நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நிறைய மிக்சடு ஷீஷல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இயர்ரிங்ஸ். குட்டி குட்டியாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு இயர்ரிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஷெல்லில் பேர்ல் இருக்க மாதிரி ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் எப்போவுமே ஷெல்லோட அவுட்லைன்ஸில் நீங்கள் கோல்டன் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷெல்லில் பேர்ல் இருக்க மாதிரி ஒரு நெக்லஸோட பெண்டன்ட். இதுவுமே வந்து பேர்ல் இருக்கிற ஓப்பன் டைப் ஒரு பெண்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷெல்லே வந்து அப்படியே ஜாயினாக இருக்க மாதிரி இருக்கும்போது அது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நமக்கு லுக் கொடுக்கும். அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீங்கள் ஒரு கீ சாமாவோ இல்லை ஃபோன் சாமாவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணுறீங்க, நாட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து சாம்ஸ் அண்ட் கீ செயின்ஸ். இந்த டைப்பில் பார்க்கலாம். இது மாதிரி பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஆக்சசரிஸ். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு எந்த பிடிச்ச ஷீஷல் எடுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிங்கன்னா கீ செயின் ரெடி. நெக்ஸ்ட்டு அதே ஜாயின் பண்ணிவிட்டு உள்ள பேர்ல்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் டிசைன்ஸில் ஏதாவது ஃபிஷ் டிசைன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு கீ செயின்ஸ். இது யூனிக்கான கலர்ஸில் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்லைனில் கோல்டன் கொடுத்துட்டிங்கன்னா சாம் ரெடி. இப்போ வந்து ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஜஸ்ட்டு 2 கார்னரில் இதில் வந்து நீங்கள் நிறைய மிக்சடு ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த 2 சாம்ஸ் ஆட் பண்ணால் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், லுக் கொடுக்கும்னு. அதுதான் வந்து இங்கே அதையே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணியிருக்கோம், மல்டி கலர் ஆட் பண்ணி. இது வந்து என்னோடய ஐடியா தான். உங்களோட ஐடியாப்படி உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு இடத்துலேருந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை ஃப்ளார்ஸாக கூட பண்ணலாம். ஒரு பொக்கேயில் இருக்க நிறைய ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ணலாம். நீங்கள் இது இங்கே வந்து நான் கிடைக்கிற கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஷெல்லை வச்சுட்டு அதுக்கு ஒரு ட்ராயிங் ஆட் பண்ணி அது ஒரு உருவமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஷெல் எல்லாமே வச்சு கொஞ்சம் லேடிஸ் வந்து நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இது பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஷெல் மட்டும் இல்லாமல் கிடைக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு ஒரு ஃபிஷ்ஷோட டெய்ல் மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணலாம். ஃப்ளவர், பட்டர்ஃப்ளைஸ், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இதில் வந்து இப்படி தான் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷனே உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இது நான் ஒரு ட்ரீ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் நிறைய ஷெல்ஸ் எல்லாம் ஒட்டி அது ஒரு லீஃப் மாதிரியோ இல்லை ஃப்ளவர் மாதிரியோ காட்டு. இது வந்து நீங்கள் கேலக்ஸி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஷெல்லோட கேலக்ஸி. ஜஸ்ட் ரவுண்ட் வரீங்க, ஒரு பிளாக் பேஸில் இதை ஒட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் போர்டு. ஒரு கார்னரில் இதை ஒட்டிட்டு நீங்கள் வெல்கம் நேம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது பீச் சைடு ஹவுசஸ்க்கு சொல்லவே வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து மிரர் ஐடியாஸ். இதுதான் நீங்கள் ரொம்பவே பார்த்துருக்கக்கூடியது. இது வந்து ஹேண்ட் மிரர் இல்லை கோமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் பேர்லுக்கு ஒட்டி பார்த்துருப்பீங்க. அது கூட ஷெல்லெலாம் ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பேபிஸ்க்குலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஷெல் அது கூட பேர்ல்ஸும் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு கீழே மட்டும் கொடுத்துருக்கோம் ஒரு மல்டி ஷெல். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஷெல்லு தான் வந்து ரொம்ப ஹைலைட் இதில். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் மிரர் மேலே ரோப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஷெல் ஆக்டிவிட்டி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது கிஃப்ட் ஐடியாஸ் தான். யூனிக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு குட்டி கிளாஸ் சேரில் அதில் ஃபில் ஆகிற மாதிரி எல்லா ஷெல்ஸையும் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் வாட்டரோட கொஞ்சம் சாண்ட் கொஞ்சம் ஷெல்லெலாம் போட்டிங்கன்னா அது ஒரு பீச் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் மேலே அந்த ஷெல்லுலேருந்து வாட்டர் ஊற்றுற மாதிரி நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே
இந்த மாதிரி சாண்டு ஷெல் எல்லாம் போட்டுட்டு ஒரு லைட்டிங் வச்சிங்கன்னா நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி மாதிரி. நீங்கள் ஷெல் வச்சுட்டு ஜஸ்ட்டு கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஷெல்லில் ஹேங்கிங் மாதிரி ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள், அங்கங்கே பீட் ஆட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிடலாம். இது வந்து பீட்ஸில் ஷெல்லில் ஃப்ளவர் கீழே ஒரு பெரிய ஷெல், மேலே இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் ஷெல் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ஷெல்லை நீங்கள் ஜஸ்ட் எடுக்கிறீங்க, கலர் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஷேப்பில் பென் ஸ்டாண்ட் ஆர் ப்ரஷ் ஸ்டாண்ட் எது வேணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபில் பண்ணுற மாதிரி ஷெல்லை ஓட்டிட்டா போதும். நெக்ஸ்ட் ஷெல்லை ஓட்டிட்டா இதில் ஒரு ஏஞ்சல் மாதிரி இங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்த அளவுக்கு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஆமை, ஜஸ்ட்டு 2 ஷெல்லை ஒட்டியிருக்கோம். குட்டி குட்டி உடஞ்ச கிளாஸ் பீசஸ் அதோட தலை மாதிரியும் கை மாதிரியும் ஒட்டி இதை ஒரு ஹேங்கிங்காக ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பெரிய குட்டி அது சைஸ் வாரியாக ஷெல்ஸ் வந்து கலரிங் பண்ணிவிட்டு ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மூன் ஷேப்பில் ஒரு போர்டு எடுத்து அதில் நிறைய ஷெல்ஸ் ஒட்டி கீழே கொஞ்சம் ஹேங்கிங் ஆட் பண்ணி ஒரு மூன் சாம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது ஒரு கலரிங், நீங்கள் ஒரு பீச் சைட் மாதிரி கலரிங் கொடுத்துட்டு இந்த ஷெல்லாம் ஒட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறவங்க மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. இந்த ஷெல்லுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ஸ்கர்ட் மாதிரியும் டாப் மாதிரியும் கொடுத்துருக்கோம். இது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் நாங்கள், நீங்கள் ஃப்ளவர் கூட பண்ணலாம். அதுதான் வந்து இங்கே யூனிக்காக ஃப்ளவர் பண்ணியிருக்கோம் ஃப்ரேமில். இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து ஒரு ஹேங்கிங் தான். சாம்ஸில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஷெல்லு தான் யூஸ் பண்ணுறோம். சைன் போர்டு நீங்கள் யூனிக்காக வந்து ஷெல்லுலே ஒரு இனிஷியல் ரெடி பண்ணலாம். ஃபுல்லாக நேம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரு இனிஷியல் பண்ணி உங்கள் நேம் போர்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து M மாடல், இது வந்து J மாடல். ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஷெல்லை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.